வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். ஆளுநருக்கு எதிராக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ராஜ்பவன் முடிவு. அரசிதழில் வெளியிடப்பட்டவுடன் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் அமலுக்கு வரும். ஆன்லைனில் ரம்மி உள்ளிட்ட சூதாட்டங்களை விளையாடினால் 3 மாதம் சிறை அல்லது 5000 அபராதம் விதிக்கப்படும். மசோதாவுக்கு முன்னமே ஒப்புதல் தந்திருந்தால் பல உயிர்கள் காக்கப்பட்டிருக்கும் என எதிர்க்கட்சிகள் கருத்து. ஆளுநர் பணிந்துவிட்டார் என்றும் பேட்டி. அதிமுகவும் வரவேற்பு. சட்டப்பேரவை நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு உரிய காலத்தில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு அறிவுரை வழங்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றும். ஆளுநர் என்ற நிலையை தாண்டி அரசியல்வாதியாக பேசுவதாக ஆர் என் ரவி மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ராஜ்பவனை அரசியல் பவனமாக மாற்றிவிட்டதாகவும் காட்டம். அரசியல் நோக்கோடு இடையூறு தந்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று ஆளுநருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. சட்டப்பேரவை நிறைவேற்றும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கேட்பது மக்களாட்சி மாண்பல்ல என்றும் எதிர்ப்பு. ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர சட்டப்பேரவையில் பாஜக எதிர்ப்பு. ஆளுநரை அரசு அவமதிப்பதாக கூறி கண்டனம். வாக்கெடுப்புக்கான கதவு மூடப்பட்டதால் சிக்கிக் கொண்ட பாஜகவினர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக. ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தின் போது அவையில் இல்லை. உள்நோக்கத்துடன் கொண்டுவரும் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டியதில்லை. அரசின் தீர்மானத்திற்கு ஆதரவா எதிர்ப்பா என சட்டப்பேரவையில் தெரிவிப்போம் என்று ஜெயக்குமார் விளக்கம். ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி தீர்மானம் கொண்டுவர இடதுசாரிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்டவை வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக பாமகவும் தீர்மானத்திற்கு வரவேற்பு. அதிமுக ஆட்சியில் அரசு நிதியை ஆளுநருக்கு வழங்கியதில் விதிமீறல் நடந்திருக்கிறது. பேரவையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் 1 வாரம் அவகாசம் கோரியது தேர்தல் ஆணையம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுக்குழு வழக்கு நிலுவையில் இருப்பதால் டெல்லியில் கோரிக்கைகளை முன்வைக்க முடியாது என OPS தரப்பு வாதம். சென்னையில் கலாக்ஷேத்ரா முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்கள் கைது. வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிச் சென்ற காவல்துறை. கலாக்ஷேத்ரா கல்லூரியில் மாநில மனித உரிமை ஆணைய விசாரணை குழு நாளை விசாரணை. சீன பெண்ணை திருமணம் செய்த கடலூர் இளைஞர். சமூக வலைதள அறிமுகத்தால் கரம் கோர்த்த ஜோடி. பல் பிடுங்கிய புகார் குறித்து அம்பாசமுத்திரம் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி உள்ளிட்ட 2 காவலர்களிடம் விசாரணை. வட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி அமுதா முன்பு இருவரும் ஆஜர். ஆருத்ரா நிதி மோசடி வழக்கில் நடிகர் RK சுரேஷ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் மூலம் விளக்கம் அளித்த நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு உத்தரவு. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு நடத்த வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். சீர்காழி அருகே தேனீ கடித்து ஒருவர் உயிரிழப்பு, மேலும் 12 பேர் காயம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தேர்வறையில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை என புகார். கண்காணிப்பாளராக இருந்த ஆசிரியர் கைது, தற்காலிக பணி நீக்கம். சித்த மருத்துவர் ஷர்மிகா மீது இந்திய மருத்துவ ஆணையரகத்தில் 2 புகார்கள். ஷர்மிகாவின் வீடியோக்களை பார்த்து பின்பற்றியதால் தங்களுக்கு பாதிப்பு என புகார். சீனாவிற்கு பதிலடி தர அருணாச்சல பிரதேசத்தில் துடிப்பான கிராமங்கள் திட்டம்.
உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். ட்விட்டரில் பிரதமர் மோடியை தொடரத் தொடங்கிய எலான் மஸ்க் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு. சிறுவனுக்கு உதட்டில் முத்தமிட்ட விவகாரம் மன்னிப்பு கோரினார் புத்த மத தலைவர் தலாய் லாமா.